டபுள் த நம்பர். என்ன தான் நம்ம மேகாவுக்கு கோட் பண்ண தெரிஞ்சிருந்தாலும் ஒரு டபுளுக்கு ஸ்பெல்லிங் தெரியலையா? இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது? ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை வச்சுருங்க, ஓகேவா? ஒரு பட்டனை வச்சுருங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளேயே அதில் இருக்கிற நம்பர் டபுள் ஐ டிஸ்பிளே ஆகணும். ஓகே, இப்போது இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு இவ்வளோ கோட் எழுதணும்ல, இதெல்லாமே ஹாப்பியாக டெலீட் பண்ண போகிறோம். இந்த பட்டனுக்குள்ளே ஆன் கிளிக்கில் நம்ம என்ன எழுதணும்? சம்திங் எழுதணும், அது அப்புறமா பார்த்துக்கலாம். இதில் வந்து டெக்ஸ்ட் டபுள் பண்ணு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு நம்பரை டபுள் பண்ணோம். எப்படி ஒரு நம்பரை டபுள் பண்ணுவீங்க? ஸ்கொயர்னால் டபுள் கிடையாது. 4 டபுள் பண்ணால் எவ்வளோ? 4 டபுள் பண்ணால் எவ்வளோ? 4 டபுள் பண்ணால் 8. 4 ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ? அப்போ ஸ்கொயர் டபுள் கிடையாது. என்ன பண்ணால் டபுள் ஆகும்? இன்ட்டு 2. ஏதோ ஒரு நம்பர் இன்ட்டு 2 பண்ணிங்கன்னா டபுள் ஆகும். கரெக்டாக? ஒரு கேக் இருக்குது, அது டபுள் பண்ணால் 2 கேக் இருக்கும். 10 கேக் இருக்குது, அதை டபுள் பண்ணால் 20 கேக் இருக்கும். கரெக்டாக? அப்போ டபுள்னா இன்ட்டு 2, எதுனாலும் இன்ட்டு 2 பண்ணும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, இங்கே நம்ம டைப் பண்ணுறதெல்லாம் எதுக்குள்ளே இருக்குது? எண்குள்ளே வரும். கரெக்டாக? நம்ம என்ன டைப் பண்ணாலும் அது எண்குள்ளே தான் போகும். அப்போ நம்ம என்ன டபுள் பண்ணோம்னா போதும். கரெக்டாக? ஸோ என் டாட் வேல்யூ எடுத்து அதை நம்மளால் டபுள் பண்ண முடியாது, ஏன்னா அது ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஸோ டாட் என்ன பண்ணால் இன்டீஜராக மாறும்? 2 இன்ட்டுனா இப்போ இன்ட்டாக மாறிடும். இப்போது நான் வந்து 7 டைப் பண்ணேன்னா இங்கே வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே 7 வந்திருக்கும். இது வந்து வெறும் 7ங்கிற நம்பராக மாறி இருக்கும். இப்போ எனக்கு அந்த 7ங்கிற நம்பர் இன்ட்டு 2 ஆகணும். அப்போ நான் என்ன கொடுக்கணும்? ஸ்டார் போட்டு 2 போடணும். இப்போது 2 கூட அது மல்டிப்ளை ஆகும். புரியுதா? பண்ணிவிட்டு எனக்கு இதை எதுக்குள்ளே கொண்டு போய் ஸ்டோர் பண்ணணும்னா என் டாட் வேல்யூக்குள்ளேயே ஸ்டோர் பண்ணணும். ஏன்னா என் டாட் வேல்யூக்குள்ளே இருந்தால் இங்கேயே மாறிடும்ல, எனக்கு அது இதுக்குள்ளேயே மாற்றணும். அப்போ எனக்கு வந்து இதை கொண்டு போய் என் டாட் வேல்யூக்குள்ளேயே ஸ்டோர் பண்ணணும். புரியுதா? ஆனால் இப்போ எரர் வரும். ஏன்னா என் டாட் வேல்யூங்கிறது வந்து ஸ்ட்ரிங்கை தான் அக்செப்ட் பண்ணும். கரெக்டாக? ஆனால் நாம் என்ன கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம்? நாம் இன்ட்டை கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணால் இதை மொத்தத்தையும் செலக்ட் பண்ணி டாட் போட்டு என்ன பண்ணணும்? 2 ஸ்ட்ரிங் கொடுத்துடணும். இப்போ இது ஸ்ட்ரிங்காக மாற்றிடும். ஓகே, டோன்ட் வெரி, இதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு அவுட்புட் ட்ரேஸ் பண்ணி காட்டுவேன். ஆனால் இதை ரன் பண்ணுறப்ப நீங்கள் வந்து அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் மெஸ்மரைஸ்ட். இப்போ நான் 1 கொடுத்துட்றேன், டபுள் பண்ணுனா அப்படியே 2ஆக மாறுது. பார்த்தீங்களா? நான் ஒவ்வொரு தடவை கிளிக் பண்ணுறப்பையும் பாருங்கள், நான் கிளிக் பண்ணுறேன், கிளிக்கு. நான் வந்து என்னோடய 5 ஸ்டெப்ஸில் நான் அவுட்புட் ட்ரேஸ் பண்ணி காட்ட போகிறேன். குவைட்டாக இருங்க, கிளியராக கவனிக்கணும் இதை நீங்கள். இப்போ நான் 1ன்னு டைப் பண்ணிட்டேன். உடனே என்ன ஆகும்? எண்ணுக்குள்ளே 1 வந்துடும். ஓகேவா? நான் இதை டபுள் பண்ணுங்கிறத கிளிக் பண்ண உடனேயே ஆன் கிளிக்குள்ளே இது போகும். இப்படி தான் கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகும். இது ரொம்ப கிளியராக கவனிச்சுக்கோங்க, ரொம்ப கிளியராக கவனிச்சுக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராமிங்கில் இது நீங்கள் கற்றுக்கிறது. அப்போது என் டாட் வேல்யூ நீங்கள் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ என் டாட் வேல்யூக்குள்ளே என்ன இருக்கோ அதை எடுக்கும். என் டாட் வேல்யூக்குள்ளே என்ன இருக்குது? 1 இருக்கா? 1 எடுத்துக்கும். இப்போ இந்த 1ஐ வந்து இது இன்டீஜராக மாற்றும். ஓகே, அப்போ இது 1ன்னு மாறிடும். இப்போ இந்த 1 இன்ட்டு 2 வந்து எக்ஸிக்யூட் ஆகும். 1 இன்ட்டு 2 என்ன? இப்போ இதோட ஆன்சர் இந்த இடத்துல வந்துடும். இப்படி தான் ரிட்டர்ன் ஆகிட்டு வரும். இப்போ 2 ஸ்ட்ரிங் எதை ரிட்டர்ன் பண்ணும்? டபுள் கோட்ஸ்குள்ளே 2 ரிட்டர்ன் பண்ணும். வெரி குட். இப்போ டபுள் கோட்ஸ்குள்ளே 2 வந்துருச்சா? இது என் டாட் வேல்யூக்குள்ளே போகும். அப்போ என் டாட் வேல்யூக்குள்ளே 2 வந்துடும். இப்போது அவுட்லைன் டெக்ஸ்ட் ஃபீல்டுக்குள்ளே வேல்யூக்குள்ளே நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? என் டாட் வேல்யூ கொடுத்துருக்கோம். அப்போ இந்த இடத்துல 2 வந்துடும். அதனால தான் நான் இதை கிளிக் பண்ணோன்னே இது 2ன்னு மாறிக்குது. புரியுதா? நல்லா இருக்கா? இப்போ நான் இதை திருப்பி கிளிக் பண்ணுறப்போ குயிக்காக அன்டூ பண்ணிடலாம், ஏன்னா கோட் அப்படியே தான் இருக்கும். சாரி. இப்போ நான் திரும்ப கிளிக் பண்ணுறப்போ இப்போ என்ன இருக்குது? இங்கே 2 இருக்குது. ஸோ இங்கே 2 தான் இருக்குது. கரெக்டாக? இப்போ நான் திரும்ப இதை கிளிக் பண்ண உடனே இந்த 2 வந்து இந்த இடத்துக்கு வரும். ஓகே, ஸ்டெப் நம்பர் 1. ஸ்டெப் 2 இது 2ஆக மாறும். 2 இன்ட்டு 2 4. ஸ்டெப் 3. ஸ்டெப் 4 வந்து இது ஸ்ட்ரிங் ஆஃப் 4ஆக மாறும். ஸ்டெப் 5 இது போய் 4க்குள்ளே ஸ்டோர் ஆகும். இது 4க்குள்ளே ஸ்டோர் ஆகும்னா ரேமில் போய் அந்த கெப்பாசிட்டியில் 4க்கு என்ன 100 ஞாபகம் இருக்கா? போய் 100 அதை ரைட் பண்ணும். இப்போது இந்த 4 இங்கே வந்ததுனால இங்கே 4 வந்துடும். அப்போ இந்த பல்ப்ஸ் எல்லாம் ஆஃப் ஆயிரும். இங்கெல்லாம் நிறைய குட்டி குட்டி பல்ப் இருக்கும்ல, அதெல்லாம் ஆஃப் ஆயிரும், மிச்சதெல்லாம் எரியும்.